உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஆன்மீகம், சினிமா, அரசியல் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நவகிரக ஸ்தலங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த நவகிரக கோவில்களுக்கு போகிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நவகிரக ஸ்தலங்கள்லே முதன்மையானது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சூரியனார் கோவில் தான். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கலக்குடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. ஸோ இங்க இருக்கிற மூலவர் பெயர் சிவசூரியன். சூரிய பகவானுக்கு பரிகார ஸ்தலமா இருக்கிறதுனாலவே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மூலவருக்கு சூரியனுடைய பெயரே வச்சிருக்காங்க. சூரிய பகவான் கருவறையில திருமண கோலத்துல காட்சி தராரு. இடதுபுறத்துல உஷா தேவியும் வலதுபுறத்துல பிரத்யுஷா தேவியும் செந்தாமரை மலரோட பாத்தீங்கன்னா மேற்க நோக்கி காட்சி தராங்க. உலக இயக்கத்திற்கு காரணமா இருக்கிற சூரியனை வழிபடுற முறைக்கு பெயர் தான் சௌமாரம். ஸோ சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு நகரதான் பார்த்தீங்கன்னா தமிழ் மாத பிறப்பா நம்ம கொண்டாடிட்டு வரோம். சூரியனை வழிபடுற விரதங்கள்லே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத சப்தமி. ஸோ இதுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்றாங்க. சூரியனுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் சனீஸ்வரர். இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவங்க தான் யமனும் யமுனாவும். ஸோ நம்மளுடைய ஆத்ம பலத்தை நிர்ணயிக்கிறது அப்படின்னா அது சூரியன் தான். நிறைய பேர் இந்த ஸ்தலத்துக்கு என்ன காரணத்துக்காக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை பதவி, அப்புறம் அரசியல் பதவி, அதுக்கப்புறம் அரசு வேலை, தந்தை வழி யோகம் சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சூரிய பகவானை வழிபடுறது வழக்கம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு பெரும் கனவாகவே இருந்துட்டு வரும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஸ்தலத்துக்கு சூரிய பகவானை வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருடைய நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருது. இந்த கோவில் பற்றின தனி சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். இந்த கோவிலில் தான் சூரியன் தன்னுடைய 2 மனைவிகளோடையும் திருமண கோலத்தில் காட்சி தராரு. சூரியன் இந்த கோவில்ல மட்டும்தான் உக்ரமா காட்சி அளிக்காம ரொம்ப சாந்தமா காட்சி தராரு. இல்ல ரொம்ப பெரும் சிறப்பா பார்க்கப்படுறது அப்படின்னா நவகிரகங்கள்லே இந்த கோவில்ல மட்டும்தான் வாகனம் இல்லாம காட்சி தராங்க. கோவில் பற்றிய விவரம் நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலுடைய மூலவர் சிவசூரியன், தாயார் உஷாதேவி, சாயாதேவி, தல விருட்சம் வெள்ளருக்கு, தீர்த்தம் சூரிய தீர்த்தம். இந்த ஸ்தலத்துடைய வரலாறு பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு முறை காலவ முனிவர் அப்படிங்கிறவர் தொழுநோயால் ரொம்பவே பாதிக்கப்பட்டார். எவ்வளவோ வழிபாடுகள், எவ்வளவோ மருத்துவம் பார்த்து அதை குணப்படுத்த முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஸோ அதனால் அவர் நவகிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் பண்ணார். பரிகாரம் மட்டும் இல்லாமல் கடும் தவம் புரிஞ்சாரு. அவருடைய அந்த பரிகாரத்தையும் அந்த தவத்தையும் நவகிரகங்கள் பார்த்து வியந்து அவருக்கான அந்த நோயிலிருந்து விடுதலை அளிச்சாங்க. இதை பார்த்த பிரம்மனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. அதாவது வரங்கள் அளிக்கிறதுக்கு நவகிரகங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அவங்களுக்கான இன்ப துன்பங்கள் கொடுக்கறது மட்டும்தான் நவகிரகங்களுடைய வேலை. எப்படி வரம் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா தொழுநோயால் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டாரு. ஸோ இதனால் நவகிரகங்கள் தொழுநோயால் நீண்ட காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கடுமையான தவம் சிவபெருமானை நோக்கி இருந்ததுனால இவங்களுடைய சாபம் நீக்கி இவங்களுக்கான கோவில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்குது. இதுதான் நவகிரகங்களுடைய ஸ்தல வரலாறு. நவகிரக ஸ்தலங்கள்லே பார்த்தீங்கன்னா எல்லா நவகிரகங்களுக்குமே தனித்தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறது இந்த கோவில்ல மட்டும்தான். இதுவே ஒரு பெரும் சிறப்பாகவே பார்க்கப்பட்டது. ஒவ்வொரு கிரகங்களையும் வழிபடுறதன் மூலமா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது வழக்கமாகவே இங்கே இருக்கு. திராவிட கட்டிடக்கலை முறையில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோவில் முதல்ல துவங்கினது அப்படின்னா அது குலோத்துங்க சோழன். அதுக்கப்புறம் விஜயநகர மன்னர் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை மேலும் விரிவுபடுத்தியிருக்காரு. ரொம்பவே பழமையான கோவில் அப்படிங்கிறதுனாலவே இங்கே வந்தாவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தோணும். அது மட்டும் இல்லாமல் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது பல பேர்த்தோடைய நம்பிக்கையா இருக்கு. 5 நிலை கோபுரங்கள் கொண்ட இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா திருமண கோலத்தில் காட்சி தரதுனாலே சூரிய கிரகத்தினால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்டமான விஷயங்களுக்காகவும் இந்த கோவிலில் சூரியனை வழிபட்டா அப்படின்னா நமக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக பார்க்கப்படுது. 8 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை பார்க்குற மாதிரியான ஒரு திசையில தான் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில்.
கோவில். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சிறப்பாகவுமே பார்க்கப்படுது. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்வினை விநாயகர் சன்னதி இருக்கு. ஸோ இந்த விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா கிரகங்கள் மூலமாக நமக்கு ஏதாவது கேடு இருக்கு, இல்லை நிறைய கெட்ட விஷயங்கள் நமக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா இந்த கிரகங்கள் மூலமாக நடக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாமே சரி செய்து அது நமக்கு வந்து நன்மையா மாறும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க. பொதுவாகவே நம்மளுடைய தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா தான் இந்த மாதிரியான நவகிரக ஸ்தலங்களுக்கு நம்ம போவோம். ஸோ நமக்கான தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா அதற்கான பரிகாரங்களுமே அந்த கோவிலில் வந்து இருக்கு. இந்த வஸ்திர தானம், மலர்கள் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணால் நம்மளுடைய தோஷங்கள் போகும் அப்படிங்கிறது பல பேர்த்தோட நம்பிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து நம்மளுடைய குறிப்பிட்ட நாட்களில் நம்ம ஜோதிட ரீதியாக ஜாதகம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா நமக்கான தோஷங்களுமே நீங்கிரும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு பூஜைகள் பத்தி நம்ம பார்க்கலாம். சோமவார சுக்கிரவார பூஜைகள் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும். அது மட்டும் இல்லாம பிரதோஷம், அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, சதுர்த்தி இந்த மாதிரி நாட்களில் ரொம்பவே விசேஷமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாட்களில் குறிப்பிட்டு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நமக்குடைய தோஷங்கள், கிரகங்கள் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்துரும். கோவில் திறந்திருக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை 5:30 மணிலிருந்து 11 மணி வரைக்கும், அதுவே வந்து மாலை வந்து 4 மணிலிருந்து 7:30 மணி வரைக்குமே வந்து இந்த கோவில் நடை திறந்திருக்கும். ஸோ இந்த கோவிலுக்கு யாராவது வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை சம்மந்தப்பட்டமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை தோஷங்கள், இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா நமக்கான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேர்த்துடைய நம்பிக்கையாகவே இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.